வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்த்தோம், ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 10th சோஷியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ தான் இருக்கும், உங்களோட மிட்டம் எக்ஸாமுக்கானது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் தான். ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 6 ஓடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் பேஸில் தான் இருக்க போது. ஓகேங்களா? உட்காந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாலக்கரியார்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களோட டியூட்டிஸ் பற்றி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, பாளையம்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட ஈஸ்ட் வெஸ்ட் டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஆஃப் 1801. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 6 ஓடுது. ஓகேங்களா? அது வந்து 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அட்டெம்ப்ட் ஆன எஸ்ஐ ஆஃப் அன் ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்ட் அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட அவர் என்ன வந்து ஃபைட் வந்து கண்டக்ட் பண்ணார் அப்படின்றது தான் சொல்லிருக்காங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட். ஓகே, வேலூர் ரிவால்ட் வந்து எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பிரேக்னது முடிஞ்சு போகிறது. ஓகே, ஸோ அதை பற்றி சொல்றது வந்து செகண்ட் கொஸ்டின், அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, 1806. ஸோ இதான் வந்து யூனிட் 6க்கான கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் 7. ஓகேங்களா? ஸோ யூனிட் 7ஓட கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், யூனிட் 6 பார்த்தோம். இப்போ யூனிட் 7. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நேம் த டெரிட்டரிஸ் annexed பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஓகேங்களா? லேப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க். செகண்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும். 5 மார்க் பொறுத்து ஒன்று தான் இருக்கு. டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. ஓகேங்களா? ஒரே ஒரு 5 மார்க்ஸ். ஸோ நான் பண்ணுங்க படிச்சுக்கோங்க. அதோட ஹிஸ்ட்ரியில் 8th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஜாலியன்வாலா பாக் மேஸ்கரே. ஓகேங்களா? ஜாலியன்வாலா பாக் படுகொலைன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் மேஸ்கரேன்னு சொல்லிட்டு இருக்கு. வாட் இஸ் பூர்ணா ஸ்வராஜ். ஓகேங்களா? பூர்ணா ஸ்வராஜ்னா என்ன அப்படின்றது தான் இதோட இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமைன் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு டிரான்ஸ்ஃபார்ம் த காந்தி இன்டு த மாஸ் லீடர். என்னென்ன ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் வந்து காந்தி வந்து ஒரு மாஸ் லீடரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற அந்த கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி எக்ஸாம் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ். ஒத்துழையாமை இயக்கம், அதை பற்றி சொல்லிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் காந்தி மூமெண்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, அதை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் 9th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்ல வந்து 3 இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாட்ரேட்டாஸ். ஓகேங்களா? மாட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ஏ திருநெல்வேலி அப்ரைசிங். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பேசன்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். ஓகே, அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்றது தேர்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன, டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் 5 மார்க், ஒரே ஒரு 5 மார்க் தான் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியோட 10th லெசனு. 10th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ஏ தமிழ் ரினைசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் ஏ ஃபெமினிஸ்ட். ஓகேங்களா? பெரியார் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து இதை பற்றி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேட் பெரியார் இவி பெரிய ராமசாமின்னு சொல்றதுக்கு மத்தியில் இவி ராமசாமி டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஈவேரா இந்த மாதிரியான சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக இருந்தோம். ஈவே ராமசாமி. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. ஹிஸ்ட்ரி முடிஞ்சதா? ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நிறைய 2 மார்க்ஸ்ல வந்து 5 இருக்கு. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் த தமிழ்நாடு. வாட் இஸ் டெரி. நேம் த மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் எ ரிவர் தாமிரபரணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகேங்களா? இதுதான் 2 மார்க்ஸ் ஆஃப் ஜாகிரபி யூனிட் 6. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் அன் அக்கௌண்ட் ஆஃப் அன் ரிவர் காவேரி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் அவுட் த டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாலிட்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். ஸோ 2 5 மார்க்ஸ் இருக்குது இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் 7th லெசனை பொறுத்த வரைக்கும் ஒய் இஸ் கோயம்புத்தூர் கால்ட் இஸ் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர்னா மும்பை கிம்பை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாடோட மேன்செஸ்டர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அதை வந்து மேன்செஸ்டர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ். அடுத்து லிஸ்ட் த ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தான் இதுக்கான ஒரு கேள்வி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் த பிளான்டேஷன் ஆஃப் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இன் தமிழ்நாடு. என்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஃப்ளைட்டு, ட்ரெயின், அப்புறம் பஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். ஸோ ஜாகிரபி ஓவர். சிவிக்ஸை பொறுத்தவரைக்கும் 4th யூனிட். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் என்ன இருக்குன்னா வாட் இஸ் ஃபாரின் பாலிசி. லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல் ஆஃப் பான்சசில். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த மெம்பர்ஸ் கண்ட்ரி ஆஃப் சார்க். ஓகேங்களா? என்னென்ன மெம்பர்ஸ்லாம் வந்து கண்ட்ரியில் அந்த சார்க்ன்ற ஒரு இதில் வந்து இருக்காங்க அப்படின்றத இருக்காங்க கொஸ்டின். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த கோ டெட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா? 2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்து
ஸோ 10th சோஷியலுக்கான சிவிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் யூனிட் 5. ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நேமிங் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. என்னென்ன நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது இந்தியா பக்கத்தில் இருக்கின்றது. மென்ஷன் த மெம்பர்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். இதில் இந்தியாவும் இருக்குது. பிரிக்ஸ்க்கான கண்ட்ரி மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க, அதை தாண்டி நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ அதை பற்றி அதை கேட்டிருப்பாங்க. லிஸ்ட் த எனி 5 குளோபல் குரூப்பிங்ஸ் இன் விச் இந்தியா இஸ் எ மெம்பர். ஓகே, எந்த மாதிரியான குளோபல் குரூப்பிங்ஸ் கூட இந்தியா வந்து மெம்பராக இருக்குன்றது தேர்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒன்று தான். ட்ரேஸ் த ரீசன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். இதனால பிரிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ரைட் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, இதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அடுத்தது எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். டிஃபைன் டேக்ஸ்னா என்ன, ஒய் வி பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட், நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது. வாட் இஸ் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி, கருப்பு பணம். அடுத்து டேக்ஸ் எவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா, டேக்ஸ்க்கு பேமெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் பற்றி தான் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கிட்ட போவோம். எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்னது, கவர்மெண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து செகண்ட் 5 மார்க். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th சோஷியலோட எக்கனாமிக்ஸோட 5th. ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சர் செக்டார். வேஜஸ் வந்து என்னது, அக்ரிகல்ச்சர் செக்டார் ஏன் கம்மியாக இருக்கு. மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இன் தமிழ்நாடு. வாட் இஸ் மீன் பை என்டர்பிரினர். என்டர்பிரினர்னா என்ன அப்படின்றது தான் அதுக்கான கேள்வி. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தானே உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. ஓகேலா, ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும், பிஒய்க்கு வேணும் அப்படின்னு எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்டோட நேமை. ஸோ நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.